வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வெஜிடபிள் குருமா பண்ணி காட்டுறேன் எங்கள் ஸ்டைலில். எல்லா காய்கறியும் கேரட், பீன்ஸ், நூக்கல், உருளைக்கிழங்கு எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ காய்கறி அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 10 பச்சை மிளகாய். நாங்கள் குருமாவுக்கு மிளகாய் பொடி போட மாட்டோம். எங்கள் வீட்டு குருமா எப்பவும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால் ஒரு 4 வெங்காயத்தை எண்ணெய் காய வச்சு வதக்கடுக்காக போட்டிருக்கேன். இப்போ இது கூடிய இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்குவோம். ஆஸ் யூஷுவல் பட்டை லவங்கம் குருமாக்கு தாளிக்கிறதுக்கு. அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம வதக்கி இருக்கிறதுனால இதில் வெங்காயம் சேர்க்கல. அந்த ஒரே ஒரு தக்காளி மாத்திரம் இதில் போட்டுக்குவோம். தக்காளி வதங்கினதும் காய்கறி சேர்த்துக்கோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வதக்குங்க. இது அரை மூடி தேங்காயும் சோம்பும் வச்சு அரைச்ச விழுது. இது வதக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து அரைச்ச தேங்காய் விழுது, வெங்காய விழுது எல்லாம் சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு, வெங்காயம் ஆல்ரெடி வதங்கிடுச்சு, அதனால் இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். மஞ்சள் பொடி போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டுடலாம். தேங்காய் அரைச்ச அந்த ஜாரை எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதில் இருக்கிற தண்ணியை விட்டு அதை ஊற்றிடுங்க. தேவையான தண்ணி ஊற்றிட்டு காய்கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்தோடையும் சூப்பராக மேட்ச் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.